ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தியானம் பண்ணும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் அதில் 3ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் திட்டம் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்ற தேவனுடைய பெரிதான ஒரு திட்டம். அதை வாக்குத்தத்தமாய் ஆபிரகாமுக்கு தேவன் அறிவித்தார். அதை யாக்கோபுக்கு உறுதிப்படுத்தினார், ஈசாக்குக்கு உறுதிப்படுத்தினார். அதன்படி அந்த ஆபிரகாமின் சந்ததியாராகிய அந்த கூட்டத்து ஜனங்களை, தேவ ஜனங்களை அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து அவர்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாக தேவன் குறித்த காலம் வந்தது. அந்த நாளிலே மோசையை எழுப்பி அவர் மூலமாய் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை, ரட்சிப்பு என்று சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனால் மீட்டெடுக்கப்பட்டார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். கர்த்தர் அவர்களோடு இருந்தார். தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றது. இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அந்த ஜனங்களை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மேல் சுமந்து கொண்டு போவது போல இவ்விடம் வரைக்கும் சுமந்து கொண்டு வந்தார் என்று மோசே குறிப்பிடுகிறார். அவ்வளவு கரிசனையோடும் அன்போடும் அந்த ஜனங்களை பாதுகாத்து, புறஜாதி தேசங்கள், அந்த ராஜாக்கள், அங்கே இருந்த பயங்கரமான ஜனங்கள் ஒருவருடைய கையிலும் அவர்களை ஒப்புக்கொடாமல் எல்லாருக்கும் அவர்களை விலக்கி மீட்டு பத்திரமாய் அவர் வாக்கு பண்ணின தேசம், கானான் தேசத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய பெரிதான ஒரு தீர்மானம். முதலாம் உடன்படிக்கை தேவன் மனுப்புத்திரர்களோடு செய்த முதலாவது மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை. நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது, 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது, எல்லா உபதேச சத்தியங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்னென்ன செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, எது சரி, எது தவறு, தேவனுக்கு பிரியமானது எது, பிரியமல்லாதது எது, அவர்களுக்கு சட்டதிட்டங்கள் வகுத்து கொடுக்கப்பட்டது. நீதி நியாயங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு மிகப்பெரிய திட்டம். ஒரு குறிப்பிட்ட உபதேச சத்தியத்தின் கீழே அந்த ஒரு முழு குடும்பத்தையும், அந்த கூட்டத்தையும், அந்த மொத்த ஜனங்களையும் அவர் அதற்கு கீழ்ப்படுத்தி நியாயப்பிரமாணம் ஆண்டு கொண்டது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அந்த ஆளுகைக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். இதன்படி நீங்கள் செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் நீண்ட காலம் அவர்களுடைய தேவனுடைய சிந்தையில் இருந்த ஒரு காரியம் இது. அதை செய்து முடிக்கும் பொழுது தேவன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தார். அந்த பீலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவர்களை சபிக்க சொல்லும் பொழுது தேவ ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசியின் மேலே இறங்கி அந்த ஜனத்தை பார்த்தவர் ஆசீர்வாதமாய் அவனுக்கு கொடுக்கிற அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவாய் தன்னுடைய ஜனத்தை அவர் நேசித்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டம், தேவனுடைய திட்டம். அது முழுவதும் ஆபிரகாமுக்கு விளக்கி சொல்லப்படாவிட்டாலும், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், இந்த கானான் தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று மாத்திரம் சொல்லியிருந்தார். அதற்குள்ளே இன்னும் அளவிடற்கரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். அப்படி கொண்டு வந்த அந்த ரட்சிப்பின் திட்டம் நம்ம வேதத்திலே பார்க்க முடிகிறது. யூதாவின் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது 5வது வசனத்தில். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி
அந்த பெரிய பிரமாண்டமான அந்த திட்டம், ரட்சிப்பின் திட்டம், அதன்படி அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறத்தக்கதாய் ஏற்ற காலத்திலே அத்தனை ஜனங்களையும் அவர் விடுதலை பண்ணி அந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். கானானை நோக்கி அவர்களை நடத்தி சென்றார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணினார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்தார், பின்பு அவர்களை விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி கிட்டத்தட்ட இந்த 30 லட்சம் ஜனங்களிலே அந்த மூத்த தலைமுறை, முதல் தலைமுறையில் உள்ள அத்தனை ஜனங்களும் வனாந்திரத்திலே செத்து மடியும் வரைக்கும் அவர்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரியும்படியாய் தேவன் அனுமதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. எவ்வளவோ அற்புதங்களை, அதிசயங்களை அவர்கள் கண்ணால கண்டும், தேவனுடைய வல்லமையை பிரத்யட்சமாய் அவர்கள் பார்த்தும், இவ்வளவு ஒரு பயங்கரமான தேவன் என்று சொல்லி புறஜாதியார் அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து நடுங்கி திகைத்து நின்ற காட்சிகள், அப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் எந்த ஜாதிக்கும் இப்படிப்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்ததில்லை. செங்கடல் 2ஆய் பிளந்தது. ஒவ்வொரு இடத்திலும் அவர்களை நடத்தினார். வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை, எல்லாம் நடத்தினார். எல்லா புறஜாதிகளெல்லாம் பார்த்து பிரமித்தார்கள். இப்படி ஒரு தெய்வத்தை நாம் கேள்விப்படவில்லையே, அறியவில்லையே என்று சொல்லி எபிரேயரின் தெய்வத்தை குறித்த ஒரு பயம் புறஜாதிகளுக்குள்ளே உண்டானது. ஆனால் அவர் தெரிந்தெடுத்த அந்த ஜனம், அவருடைய சொந்த ஜனம், பூமியிலிருந்து பிரித்தெடுத்து தனக்கென்று பிரித்தெடுத்த ஒரு கூட்ட ஜனம், அவர்களுக்கு அந்த தெய்வனிடத்திலே அந்த பயமும் அந்த பக்தியும் இல்லாமல் போயிற்று. இவ்வளவு அற்புதங்களை பார்த்த பிறகும் கூட அவர்கள் இந்த தேவனை விசுவாசியாதபடி முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு எதிராய் போராடினார்கள், அடங்க மறுத்தார்கள். தேவ மனுஷனாகிய மோசேக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். 10 முறை பரீட்சை பார்த்தார்கள் என்று தேவன் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். பிரதானமான இடங்கள் 3-10 சந்தர்ப்பத்தில் இந்த தேவனை அவர்கள் பரீட்சை பார்த்து அவரை கோபமூட்டினார்கள். அதன் நிமித்தம் கடைசியிலே கானானுடைய பார்டருக்கு வந்து நிற்கும்போது கூட அவர்கள் மறுபடியும் கலகம் பண்ணினார்கள். இந்த கானானை நாம் சுதந்திரிக்க முடியாது, அங்கே இருக்கிற ஜனங்கள் ராட்சசர்களாக இருக்கிறார்கள், நம்மை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே கலகம் ஊட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்த்து ஒரு கூட்ட ஜனம், அந்த முதல் தலைமுறை அத்தனையும் செத்து மடியும் வரைக்கும் அந்த வனாந்தரத்திலே அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய சந்ததியார் அந்த கானானை சுதந்திரித்தார்கள். நம்ம முதலாவது பார்த்த வசனத்தின்படியாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நம்ம பார்த்தோம் 3ஆம் வசனத்திலே, சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. அப்போ ஒரு கூட்டத்தார் விசுவாசியாமல் அழிக்கப்பட்டார்கள். ஆகையினாலே அவர்கள் விசுவாசியாதபடியினால் தேவனுடைய உண்மை அவமாய் போய்விடுமா? இவ்வளோ பெரிய அந்த ரட்சிப்பின் திட்டம் அப்போ எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதா, ஃபெயிலியர் ஆயிட்டா என்று சொன்னால் அது இல்லை என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் பேர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு எதிராய் முறுமுறுத்து அழிக்கப்பட்டாலும் தேவன் உண்டாக்கின ஏற்பாடு செய்திருந்த அந்த ரட்சிப்பின் திட்டம் சாமானியமான திட்டம் அல்ல. அவருடைய திட்டத்தின்படியே, அவருடைய சித்தத்தின்படியே அந்த ஜனங்களுடைய சந்ததியார் அந்த கானானை சுதந்திரித்தார்கள். மோசேக்கு வாக்கு பண்ணினபடி அது பொய்யாகவில்லை, அந்த வாக்குத்தத்தம் பொய்யாய் போகவில்லை, ஆண்டவருடைய திட்டம் அவமாய் போகவில்லை, அது நடந்தது, நிறைவேறி முடிந்தது என்று சொல்லிப்பார். அது வெற்றிகரமாய், தேவனை பொறுத்தளவில் அது வெற்றிகரமாய் அது நிறைவேறியது என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, அப்போ அந்த கீழ்ப்படியாமல் போனபடியினாலே அந்த கீழ்ப்படியாதவர்கள் மாத்திரம் அளிக்கப்பட்டார்களே தவிர மற்றவர்களை அவர் அந்த தேசத்துக்குள்ளே, வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே அவர்கள்
கொண்டு சென்றார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இதே போலத்தான் நம்ம வேதத்தில் பார்க்கிற அநேக காரியங்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5:19 வாசிக்கும் பொழுது, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது மிகப்பெரிய உடன்படிக்கை, தேவன் பூமியிலே வாழ்கிற மனுஷர்களோடு, மனுக்குலத்தோடு அவர் செய்த 2வது மிகப்பெரிய உடன்படிக்கை. அந்த 1வது உடன்படிக்கையிலே ஜனங்கள் உண்மையாக இருக்கவில்லை. அதன் பின்பும், கானானை சுதந்திரித்த பின்பும் அவர்கள் அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. தேவன் உபதேசித்து சொன்ன உபதேச சட்டங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. மிகவும் தேவனை கோபமூட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது ஒரு இரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். அந்த இரட்சிப்பின் திட்டம்தான் தேவனோடு ஜனங்களை ஒப்புரவாக்குகிற திட்டம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறபடி, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், பாவத்தினால் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பிரதானமான பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, பலி செலுத்த முடியாது. அவர்களுக்கு மரண தண்டனை தான் அவர்களுக்கு முடிவு. அதை மாற்றி அமைக்கும்படியாக, அவன் மனம் திரும்பி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படியாக இந்த புதிய உபதேச சட்டங்கள், ரட்சிப்பின் திட்டம் தேவன் இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அவனை இரட்சித்து அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை புது மனுஷனாய் மாற்றி தேவன் தன்னுடைய பிள்ளையாக அவனை சேர்த்து கொள்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஒரு இரட்சிப்பின் திட்டம். அந்த 1வது உடன்படிக்கை இந்த யூதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. இந்த 2வது உடன்படிக்கை உலகத்தில் உள்ள எல்லா தேசம், இனம், உலகம் முழுவதும் உள்ள எந்த தேசமாக இருந்தாலும் சகல தேசத்தை சேர்ந்தவர்களும் இந்த உடன்படிக்கைக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கலாம். இந்த உடன்படிக்கையின்படி அவர்கள் இந்த இரட்சிப்பை சுதந்திரிக்க முடியும். மொத்த உலகத்திற்கும் சேர்த்து இந்த 2வது இரட்சிப்பின் திட்டம் தேவன் கொண்டு வந்தார். ஒப்புரவாகுதலின் ஊழியம். உலகத்தின் பாவங்களை எண்ணாமல், அவன் எவ்வளவு பெரிய பாவியாயிருந்தாலும் பாவிகளை ரட்சிக்கும்படி, அவர்களை மனம் திருப்பும்படியே நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பாவிகளை மனம் திரும்ப அழைக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய சத்தம், அவருடைய அழைப்பு, பாவத்திலேயே ஒரு மனுஷன் மடிந்து போவது அவருக்கு இஷ்டமல்ல. அவனை சுத்திகரித்து அந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்து, அவனுக்கு எப்படி எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்தாரோ அதே போல பாவ வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, அவன் அடிமைப்பட்டிருந்த எல்லா காரியத்திலிருந்தும் அவனுக்கு விடுதலை கொடுத்து அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து அவனை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணி தேவனுடைய ஜனமாய் அவனை மாற்றி, அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எத்தனை பேர்களோ, யாராயிருந்தாலும், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றார். எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஏராளமான பாவிகள் அவரிடத்திலே மனம் திரும்பினார்கள். இன்றைக்கும் மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல், பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல் கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தம்மிடத்திலே சேர்த்து கொள்ள அவருக்கு சித்தமாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் காலத்திலே இந்த காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒப்புரவாகுதலின் உபதேசம். அப்போ இந்த ஜனங்களை தேவனிடத்திலே இழுத்து கொள்ளும்படியான ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது. அந்த நாட்களிலே சீஷர்கள் பலமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார்கள்.
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் போகிற இடமெல்லாம் அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 21வது வசனத்திலே பார்க்கிறோம், நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார். தேவனிடத்திலே நாம் நீதிமானாக அங்கீகரிக்கப்படும்படியாக, நீதிமான் என்ற அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும்படியாக பாவமறியாத அவரை பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து உலகத்தாருடைய பாவங்களை எல்லாம் சுமர்ந்து, சாபத்தை சுமர்ந்து தன்மேல் ஏற்றுக்கொண்டு, எத்தனை ஜனங்கள் தங்களிடத்திலே வந்தாலும் அவருடைய குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக தன்னையே ஒரு கிருபாதார பலியாக அந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து அந்த மனுஷனை தேவனோடு ஒப்புரவாகும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இது இரண்டாவது மிகப்பெரிய திட்டமாய் நம்ம வேதத்திலே பார்க்க முடிகிறது. 17வது வசனத்திலே பார்க்கிறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவன ஒளிந்து போயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இப்படியாக வரும்பொழுது அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய மனுஷனுடைய சுவாபங்கள், பழைய மனுஷனுடைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டம், புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை. ஆனால் நாம் பார்க்கிற அநேக காரியங்கள் நாம் பார்க்கிறோம். இந்த நிலையிலே, இந்த அழைப்பிலே, இந்த உன்னத அழைப்பை பெற்ற ஜனங்கள் என்றைக்கு அந்த பழைய நாட்களிலே எப்படி அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள், அந்த பட்ட பாடுகளும் விட்ட பெருமூச்சுக்கள், புலம்பல்கள், கண்ணீர்கள் அதெல்லாம் அவர்களுக்கு மறந்து போச்சு. அந்த நாட்களுடைய அவர்களுடைய அங்கலாய்ப்பையும் பெருமூச்சையும் கேட்டு அவர்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூக்குரலிட்டது நிமித்தம் கர்த்தர் அவர்களை விடுதலை செய்தார். அந்த பழைய வேதனைகள், துக்கங்கள் அதெல்லாம் மறந்து போச்சு. சுதந்திரமாக இப்பொழுது ஒரு வாழ்க்கை கிடைத்தவுடனே அவர்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தார்கள். பழைய காரியங்களை மறந்து போனார்கள். தேவன் தனக்கு செய்த, தங்களுக்கு கொடுத்த அந்த விடுதலையை மறந்து போனார்கள். எப்படிப்பட்ட நிலையிலிருந்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து போனார்கள். இஷ்டம் போல வாழ்ந்தார்கள், தேவனுக்கு எதிர்த்து நின்றார்கள், முரட்டாட்டம் பண்ணினார்கள் என்று சொல்லிப்பார். அதே நிலைமையிலே இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு மனுஷனை அவர் சுத்திகரித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனுக்கு தயவு பாராட்டி அவன் தன் சொந்த பிள்ளையாய் அங்கீகரித்து தன்னிடத்திலே கொண்டு வந்த பிறகு பழைய காரியங்களெல்லாம் மனிதர்களுக்கு மறந்து இஷ்டம் போல வாழ ஆரம்பிக்கிற ஜனங்களையும், பின்மாற்றத்தில் போயிருக்கிற ஜனங்களையும், அல்லது இரட்டை வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. பழைய காரியங்கள், இது மனுஷனுடைய ஒரு சுவாபம், அடங்காத சுவாபம், முரட்டாட்டம் பண்ணுகிற சுவாபம், கீழ்ப்படியாத சுவாபம், மாமிசத்தினுடைய குணாதிசயங்களாய் இது காணப்படுகிறது. இந்த மிகப்பெரிய இந்த உன்னதமான ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளே உலகத்தில் உள்ள எந்த மனுஷனும் வரலாம் என்று சொல்லி உலகம் முழுவதற்கும் இந்த திட்டம் கூறப்பட்டது. இன்றைக்கும் அந்த சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்திலே வந்து அந்த உலகத்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் தேவனுக்குள்ளே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய சுவாப குணங்களுக்கு இடம் கொடுத்து பழைய சுவாபங்கள், பழைய குணாதிசயங்கள். எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு உண்மையாய் அவன் நடக்கவில்லை, மனமேட்டிமையானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள் மனமேட்டிமை அடையும் பொழுது கிருபையை இழந்து போகிறார்கள். அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே அவர்களுக்கு நிலை நிற்க முடியாமல் போய்விடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சாட்சிகளை இழந்து உலக மனிதர்களை விட மோசமான நிலைக்கு கூட அவர்கள் போய்விடுகிறார்கள். ஆவிக்குரிய சபையிலே சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னாலும், ஆவிக்குரிய சபையிலே அங்கத்தினராய் இருந்தாலும் அவருடைய சொந்த வாழ்க்கை சரியானபடி தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாய் இல்லாத ஜனங்களை நாம் பார்க்க முடிகிறது.
அப்படி இருக்கும் பொழுது புறஜாதிகள், ரட்சிக்கப்படாத ஜனங்களை நாம் சந்திக்கும் பொழுது அவர்கள் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து அவர்கள் பரிகாசம் பண்ணுகிறார்கள். எல்லாரையும் தெரியும், எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்க, வேதத்தை தூக்குகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், எந்த சாட்சியும் அவரிடத்தில் இல்லை, நாங்கள் எத்தனை பேரை பார்த்துட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அந்த அழைப்புக்கு அவர்கள் பாத்திரவான்களாய் நடக்காமல் இடறி போனதினாலே அல்லது பின்மாறி போனபடியினாலே ஆண்டவருக்கு பிரியமல்லாத வாழ்க்கை பழையபடி அவர்கள் அங்கே உலகத்தை நோக்கி அவர்கள் திரும்புகிறபடியினாலே தேவனுடைய திட்டம் பொய்யானது என்று நாம் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய இந்த ரட்சிப்பின் திட்டம் உன்னதமானது. பழைய ஏற்பாட்டிலே எப்படி அந்த திட்டம் உன்னதமான ஒரு திட்டமாய் தேவன் மனதிலே வைத்திருந்தாரோ அதன்படி ஒரு கூட்ட ஜனத்தை அவர் கானானுக்குள்ளே கொண்டு வந்தது போல இந்த ரட்சிப்பின் திட்டத்தின் மூலமாய் ஒரு கூட்ட ஜனத்தை ஒப்புரவாக்கி பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பார் என்பதிலே ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சிலர் விலகி போகலாம், சிலர் இடறி போகலாம், சிலர் பின்மாறி போகலாம், சிலர் இரட்டை வாழ்க்கை வாழலாம், ஆண்டவருக்கு பிரியமல்லாத வாழ்க்கை வாழலாம். என்ன செய்தாலும் சரி, தகுதி இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள், தகுதியானவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை நாம் குறை சொல்லக்கூடாது. கர்த்தரிடத்திலே அநீதி இல்லை, அந்த திட்டத்திலே எந்த குறைபாடும் இல்லை, மனிதர்களிடத்தில் தான் குறைபாடு இருக்கிறது. அந்த அழைப்பும் மேன்மையான அழைப்பு தான். ஆனால் அந்த அழைப்புக்கு அவர்கள் பாத்திரமாய் நடந்து கொள்ளவில்லை. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். சர்தை சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே நம்ம பார்க்கிறோம். சர்தை சபை என்கிற ஒரு சபை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். சர்தை சபையை குறித்து, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்தை சபையை பார்த்து சர்தை சபையினுடைய தூதனுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகளை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்ட ஜனங்கள் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய கிரியைகளை கர்த்தர் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவனாய் இருக்கிறாய். சர்தை சபையை குறித்து இவர் கொடுக்கிற சான்றிதழ் இதுதான், சர்டிபிகேட் இதுதான். உலகத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆவிக்குரிய சபையாய் காணப்படுகிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை கிறிஸ்துவனுடைய சரீரமாய் இருக்கிறது. நாம் எல்லாம் அதிலே அங்கத்தினர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது உடன்படிக்கையாக இந்த ரட்சிப்பின் திட்டத்திலே ஆண்டவர் பிரதானமாய் கொண்டு வந்தது, முதலாவது ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம். அதன் பின்பு அந்த சபையிலே ஏதாவது ஒரு சபையிலே அங்கத்தினராய் அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உபதேச சத்தியங்கள் அவர்களுக்கு போதிக்கப்பட்டு அதிலே சரியாய் நடக்கும்படியாய் அவர்களுக்கு எச்சரிப்பின் சத்தங்கள் கொடுக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திலே அவர் தன்னோடு அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். சபையை எடுத்து கொள்ளும்படியாய் சபை மறுரூபமாகிற ஒரு நாள் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளிலே அவருடைய 2ஆம் வருகையிலே அவர் வரும்பொழுது ஒரு கூட்ட ஜனத்தை ஒரு சபையை தன்னோடு சேர்த்து கொள்கிற ஒரு நாள் வருகிறது. அந்த திட்டம், இதில் இந்த திட்டத்தில் எல்லாம் எந்த குறைபாடும் கிடையாது, எல்லாம் சரியாய் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அதுக்கு பாத்திரவான்களாய் நடப்பது இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அந்த திட்டத்தை குறை சொல்லக்கூடாது. இவர்களெல்லாம் இப்படி இருப்பதனால நான் வரமாட்டேன், இவர்களெல்லாம் இப்படி இருக்கிறதுனால, இவர்களெல்லாம் இப்படி சாட்சி குறைவாக இருப்பதனால என்கிட்ட இந்த சுவிசேஷத்தை சொல்லாதீர்கள் என்று சொல்லி ஒரு காலத்தில் நானும் அப்படி பேசினவன் தான். ஆனால் நாம் அதை பார்க்கக்கூடாது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார். அப்போ இன்றைக்கு பார்க்கிறபடி ஒரு ஆவிக்குரிய சபை என்று சொல்லி பல சபைகளை குறித்து நம்ம பெருமை பாராட்டுகிறவர்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்களுடைய அந்தரங்கத்திலே அவருடைய கிரியைகளை ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது நாம் செத்தவர்களாய் இருக்கிறோமா, உயிருள்ளவர்களாய் இருக்கிறோமா, கர்த்தர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார் என்பது பிரதான காரியம். உயிருள்ளவர்களாய் காணப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், அங்கீகரிக்கப்படுவார்கள். செத்தவனை போல் இருக்கிறவர்கள்
ஒருவேளை மனம் திரும்பி கடைசி நாட்களுக்குள்ளே அவர்கள் தங்களை சீர்படுத்தி கொண்டால் அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவே இல்லாமல் அவர்கள் வாழ்வது போல வாழ்ந்து செத்தவர்களாகவே இருந்தார்கள். ஆனால் செத்தவர்களை ஆண்டவர் எடுக்க மாட்டார். 2வது வசனத்திலே பார்க்கிறோம், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை சிறப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை. உன் கிரியைகள் நிறைவுள்ளதை, எனக்கு திருப்தி இல்லை. உன் வாழ்க்கையை பற்றி, உன் கிரியைகளுக்கு பற்றி எனக்கு திருப்தி இல்லை. ஆகையினாலே விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்த, அப்போ சரி பண்ணணும் எல்லாத்தையும். அப்போ நாளுக்கு நாள் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும், செப்பனிட வேண்டும், அப்டேட் பண்ண வேண்டும். இதற்கு தான் சபையில் கொண்டு ஜனங்களை சேர்க்கிறான். அந்த மாற்றங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே வராத வரையிலே அவன் பரலோக ராஜ்யத்திலே போவது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாங்கள் இந்த சபைக்கு போகிறோம், அந்த சபைக்கு போகிறோம், இந்த சபையில் இருக்கிறோம் என்று அதை சபையை குறித்தே பெருமை பாராட்டுகிற ஜனங்களை இன்றைக்கு பார்க்க முடியும். எந்த சபைக்கு போனாலும் சரி, நீங்கள் சரியில்லாத வகையில் அந்த விசுவாசி ஒரு செத்த அனுபவத்திலே அவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்பது வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது. சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பி சரி பண்ணணும். சரி பண்ணிட்டா பொழைச்சிக்கிடுவாங்க, இல்லைன்னா கைவிடப்படுவார்கள். எந்த சபையில் இருந்தாலும் சரி, எல்லா சபையிலும் ஒரு கூட்ட ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த சபையை குறித்து இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 4வது வசனத்திலே பார்க்கிறோம் அதே சபையை குறித்து, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் எனக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு கூட்ட ஜனங்கள், இந்த சர்தை சபையை குறித்து இப்படி சொல்லுகிற தேவன் அதற்குள்ளே ஒரு கூட்டத்தை பார்க்கிறார். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அப்போ அசுசிப்படுத்தாத தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த சபையிலே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். அவர்கள் பாத்திரவான்களாய் காணப்பட்டார்கள். அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் காணப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த சபைக்குள்ளே இருந்தார்கள். அவர்களை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். அதே போலத்தான் என்னை கேட்கிற பிரியமானவர்களை, இந்த நாளிலும் கூட இந்த ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய ஜீவிய காலத்திற்குள்ளே நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து அறிந்து சீர்படுத்தி தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவனுக்கு முன்பாய் நம்முடைய கிரியைகள் அவரை சந்தோஷப்படுத்துகிறதாய் அல்லது அவரை திருப்திப்படுத்துகிறதாய் நம்முடைய கிரியைகள் காணப்பட வேண்டும். அப்படி நம்முடைய கிரியைகளை சீர்படுத்தி நம்முடைய காலங்களுக்குள்ளாக நாம் நம்மை நாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை சரியாய் தேவனுக்கு உண்மையாய் நம்மை நிலைநிறுத்தி கொண்டால் கர்த்தருடைய வருகையின் நாளிலே பாத்திரவான்களாய் காணப்படுகிற ஒருவர் கூட விடப்பட மாட்டார்கள், கைவிடப்பட மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆனால் மொத்தமாய் கூட்டமாய் வருகிறார்கள் திரளான ஜனங்கள். நம்ம முதலாவது பார்த்த அந்த வசனத்தின்படி அவர்களை ரட்சித்தார், பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அதே நிலைமைதான் இந்த 2வது உடன்படிக்கையிலும் கர்த்தர் செய்ய போகிறார். பெருங்கூட்டத்தை ஆண்டவர் கூட்டினார். அதில் தகுதி இல்லாதவர்கள் அழிக்கப்படுவார்கள், கைவிடப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையினாலே நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டியதாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த நாளிலே கர்த்தர் அவர்கள் இருக்கிற நிலைமையை காட்டிலும் இன்னும் மேன்மையான உன்னத அனுபவங்களுக்குள்ளே அவர்களை அழைத்து செல்லுவீராக. உடைய ராஜ்யத்தில் அவர்கள் சேரும்படியான பாத்திரவான்களாய் காணப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் தாம் நம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. சரியாய் நடத்துவீராக உடைய ஜனங்களை. எல்லா உலகத்தின் அருவருப்புகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளும்படியாய் செபி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.